திருதியை. இந்த திதியில் பிறந்தவர்கள் அதாவது மனக்கண்ணிலேயே இந்த உலகத்தை பார்த்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 3வது கண் இருக்குது. அதாவது திருதியைங்கிறது அதாவது பிரதமை, துவிதியை, திருதியை 3வது கண். அப்போ இந்த 3வது கண்றது நெற்றிக்கண்ணுக்கு சமம். அப்போ பொதுவாகவே சொல்கிறாங்க இது திருதியைங்கிறதே வந்து என்னென்னா ஒரு மனசுலேயே எல்லா உலகத்தையும் சந்திக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இவங்களுக்கு அந்த ஞான மார்க்கம் நல்லா இருக்கும். பொதுவாக வந்து இந்த நாளில் எதை ஆரம்பித்தாலும் இப்போ அட்சய திருதின்னு சொல்கிறோம், தங்கம் வாங்கினா நமக்கு யோகன்றோம். அது மாதிரி திருதியில் பிறந்தவங்கள சந்திச்சுட்டு போனாலே யோகம். அவங்க வந்து பொதுவாகவே இந்த திருதியில் பிறந்தவங்க வந்து 3ஆம் பிறை அன்னைக்கு அந்த திதி அன்னைக்கு நிலாவை பார்த்துட்டு அந்த ஒரு சின்ன ஒரு நகைக்கண் மாதிரி இருக்கும் அந்த பிறை. அப்படியே பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு போய் யார் மூஞ்சில் முழித்தாலும் அவங்க சூப்பராக நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசில் கிராமங்களில் இதெல்லாம் வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த திருதியில் பிறந்தவங்க வளர்கிறதுக்கான ஆட்கள். இவங்ககிட்டேருந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போனால் ஜெயிச்சிருவாங்க. இவங்ககிட்ட பேரில் தொழில் ஆரம்பித்தா ஜெயிச்சிருவாங்க. இவங்கள வந்து கூட கூட்டிகிட்டு போனால் ஒரு காரியம் வெற்றி அடையும். அப்போது இந்த திருதியில் பிறந்தவங்களுக்கு இவ்வளோ விசேஷங்கள் இருக்குன்னா, அதாவது 3ஆம் பிறை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண பிறை கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட பிறையில் பிறந்தவங்க வந்து மற்றவர்களுக்கு விருத்தியை கொடுக்குறவங்களாக இருப்பாங்களே தவிர, இந்த திதியில் பிறந்தவங்க எல்லாமே மற்றவங்கள வாழ வைக்கிறவங்க. இதில் பிறந்தால் அதாவது மற்றவங்கள வாழ வச்சதுனால நீங்கள் வாழ மாட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. வாழ வைத்து வாழக்கூடியவங்க. அதாவது இந்த மார்வாடிங்கெல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க, வாழ விடுன்னு. அது மாதிரி வாழ வச்சுட்டு வாழ வைக்கணும். அந்த மாதிரி வாழ்கிற ஆட்கள் இந்த திதி. அதே மாதிரி இந்த திதியில் பிறந்தவங்க மேக்சிமம் இவங்க வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து சிவனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மெயினாக உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் கெட்ட கனவு வராது. அதாவது ஏன்னா உங்கள் கண்ணை மூடிக்கிட்டே இந்த உலகத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வரும். இந்த மெடிடேஷன் இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். மெடிடேஷன் தியானம் அதான் மெடிடேஷன் தான். அதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தாட்டாக இருக்கும். நெகட்டிவே வராது. திதி பண்ணவங்க நெகட்டிவ் நினைக்கவே கூடாது. அவங்க எப்போவுமே பாசிட்டிவாகவே நினைக்கணும். இன்னொன்று வளர்பிறை திருதியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை திருதியாக இருந்தாலும் சரி, இந்த நெகட்டிவ் நினைக்காத அளவுக்கு ஒரு மெடிடேஷன் திருதி அன்னைக்கு இருக்கணும். திருதி அன்னைக்கு சிவன் கோயிலில் போயிட்டு பௌர்ணமி திதியில் வந்து பண்ண முடியாது. பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு சிவன் கோயிலில் போய் நல்லா தியானம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் சந்திப்பீங்க. பொதுவாகவே நீங்கள் அதிர்ஷ்டக்காரங்க. உங்களுக்கு எப்படின்னா கண்ணை மூடிட்டு எல்லாமே கிடைக்கும். இப்போ நீ கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்திங்கன்னா காசு வந்துடும். கண்ணை மூடிட்டு ஒரு வேலையை பற்றி நினச்சிங்கன்னா அந்த வேலை வந்துடும். கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நடந்துடும். ஸோ இந்த அற்புதங்கள்லாம் நிகழ்கிறது இந்த திதிக்காரங்களுக்கு. இவங்கள பொறுத்தளவுக்கு சுயநலமே இருக்காது. எப்பவுமே பொதுநலம்தான். எல்லாத்தையும் வாழ வைக்கணும், நாமளும் வாழணும். இதுதான். அதனால் இந்த திருதியில் பிறந்தவங்க சிவன் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போய் ஒரு நல்ல விளக்கேற்றி, அதாவது நெய் விளக்கேற்றி வழிபடுங்க. உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்படும். நன்றி.